2025 ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்குது. அதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா DMK 1 DMK 2 என் மீது தொடுத்திருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கே இன்றைக்கி 1200 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. அதனால் DMK Part 3யும் அவங்க எல்லாம் தொடுப்பாங்க, அதற்கு தயாராக இருக்கின்றோம். இருந்தும் மக்கள் மன்றத்தில் இது உண்மையாக வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா Part 1 அவங்களால ப்ரூவே பண்ண முடியல இது பொய் அப்படின்னு. Part 2வும் அதே போல், Part 3யும் அதே போல் இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கொஞ்சம் சமயம் வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்க நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை DMK Part 3க்கு இருப்பது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அதை பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதரும் வயிறெறிந்து தன்னுடைய வரி பணம், தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது, ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான், உறவினர், நெருங்கிய தோழர்கள், அவர்கள் நடத்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸ் ஏ கான்ட்ராக்டராக இருக்கிறாங்க, எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போகுது, 30% கமிஷன் எடுக்கிறாங்க, அந்த பணம் திரும்ப மக்களுக்கு 500 ரூபாயாக வருகிறது. இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம் நிச்சயமாக நான் காட்டுவோம்.